ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பனி மற்றும் குளிர்காலத்துக்கு ஏற்ற உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீசனில் கிடைக்கிற காய்கறி பழ வகைகள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் தான் அதிகமான சத்து இருக்குது. இதை நான் சொல்லலைங்க, பெரிய பெரிய ஃபுட் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ ஆரஞ்சு பழத்தை பற்றி பார்க்கலாம். இதில் சிட்ரஸ், அசிடிக் நியூட்ரியண்ட், உடலுக்கு தேவையான வைட்டமின் சி, பொட்டாசியம், போலெட், மினரல் சால்ட், ஃபைபர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்பிள் எ டே கீப்ஸ் த டாக்டர் அவே. இந்த ப்ரோவர்பை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பனிக்காலத்தில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க. அது உங்களை எனர்ஜியாக வச்சுருக்கும். அப்புறம் கேரட், இது ஒரு கிழங்கு வகை. இதில் கெரோட்டின், வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே போன்ற உயிர் சத்துக்கள், கால்சியம், பெக்லெட் எல்லாம் அதிகமாக இருக்குது. இதனால் நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகம் ஆகும். நாம் சாப்பிட்ற உணவு நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லதாக பார்த்துக்கணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எந்த பருவத்தில் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஜங்க் ஃபுட்டை அதிகமாக சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் தூங்கணும். எல்லாத்துக்கும் மருந்து கடைக்கு போகாமல் வீட்டில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிறத வச்சு நம்ம பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாங்க. முடிந்தவரை சூரிய ஒளியில் இருந்தால் ஸ்கின் டிசீஸ் வராமல் பாதுகாக்கலாம். நாம் ஆழமாக மூச்சு விடணும். தினமும் தவறாமல் குளிக்கணும். இந்த கிளைமேட்டில் வாரம் ஒரு முறையாவது ஆவி பிடிக்கணும். ஸ்வெட்டர், சாக்ஸ் முடிஞ்சால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாம் இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாத்தையும் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுல கோடை காலத்தை ஈஸியாக சமாளிச்சுக்கலாம். ஆனால் குளிர்காலத்தை சமாளிப்பது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னு கேட்குறீங்களா? குளிர்காலத்தில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குங்க. இதனால தான் உணவில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த கிளைமேட்டில் நம்ம உடல் சோம்பல் அதிகமாக இருக்கும். அதனால் நம்முடைய நர்வஸ் ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் சத்தான உணவு சாப்பிடணும்னு சொல்கிறோம். தண்ணீர் தாகம் அதிகமாக இந்த கிளைமேட்டில் எடுக்காது. இருந்தாலும் நம்ம தண்ணீரை அவாய்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ டெஃபினட்டாக குடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.